பொதுவா எல்லார் வீட்லயுமே இப்போ தையல் மிஷின் ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா. அது எல்லாருக்குமே அத்தியாவசியம்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா, இப்போ நெறைய பதிவுகள்ல என்ன சொல்றாங்கன்னா, தையல் இயந்திரம் வீட்ல வைக்கக்கூடாது. வச்சா நெறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? தையல் மிஷின் வீட்ல இருக்கக்கூடாதுலாம் சொல்ல முடியாது. ஈசானியத்தில இருக்கக்கூடாது. கன்னி மூலையில இருக்கலாம். ஏன் அப்டின்னா, அது இரும்பு சம்பந்தமான ஒரு பொருள். சனியினுடைய இது எந்திரம். அப்படி பார்க்க போனா, அருவாமனை இரும்பு தானே, ஆமா. கத்தி இரும்பு தானே, அதெல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்களா? அது வந்து சுழலாது. இது சுழலுகிறதே. ம். இங்கே சக்கரம் ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கும். அப்ப இந்த சுற்றோல் அதாவது பொதுவாவே நாம் வாழக்கூடிய பூமி சுற்றி கொண்டு தான் இருப்பதாக தகவல். இல்லையா? அப்ப உள்ள வந்து இந்த ஃபேன் இத விட இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த ஃபேன் சுத்துது பார்த்தீங்களா? இதுக்கு கூட ஒரு ஜாதக ரீதியா ஒரு ஆராய்ச்சி இருக்கு. வீடுகள்ல இந்த சுழற்சி இருக்கு இல்லையா? இந்த சுழற்சி வந்து சில மாற்றங்களை குடுக்குது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கோம். அது மாரி எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, த தையல் இயந்திரம் இருக்கணும். ஆனா ஈசானியத்தில இருக்கக்கூடாது. அதாவது வடகிழக்கு மூலையில அத வைக்கக்கூடாது. வடகிழக்கு மூலை எப்போதுமே எம்ப்டி பிளேஸா இருக்கணும். அந்த ரூம்ல வெயிட்டான பொருள்கள் வைக்கக்கூடாது. அது வழியா கூட உங்களுக்கு பாதையா இருந்தா ரொம்ப நல்லது. வடகிழக்கு மூலை தரைக்கு கீழ தண்ணி டேங்க்லாம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல நல்ல தண்ணி நல்ல தண்ணீர். அந்த மாரி டேங்க்லாம் கீழ அமைச்சீங்கன்னா மிகப்பெரும் யோகம், செல்வம்.